வாழ்க வளமுடன் அனைவருக்கும். என்னோட பேரு கோபி சரவணன், ஹீலர் கோபி சரவணன். நான் சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக இந்த பயிற்சிகள் நிறைய நடத்திட்டு இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 31 வகையான பயிற்சிகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அக்குபஞ்சர் கிளாஸ்ல இருந்து NLP கிளாஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதுல இப்ப நம்ம தாந்திரிக பரிகாரம் அப்படின்ற கிளாஸ், நம்ம தாந்திரிக சின்னங்கள், சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோ சிம்பாலஜின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கத்துக்க போகிறோம். சைக்கோ சிம்பாலஜினா என்னது, அது எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும், அது எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசிக் கத்துக்க போகிறோம். நான் ஒரு அட்வைசர், ஆலோசகர், கோச், பயிற்சி ட்ரைனிங் கொடுக்கிறவர், அப்புறம் கவுன்சிலர், கலந்துரையாளர். கவுன்சிலர் அந்த அரசியல் போயிடாதீங்க, இங்க ஹீலர், தெரபிஸ்ட், ட்ரெயினர், இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? இதை தவிர நம்ம அக்குபஞ்சர், ஆகாஷிக் ரெக்கார்ட் படிக்கிறது, சக்கராஸ் ஹீலிங் கொடுக்கறது, காஸ்மிக் தெரப்பி கொடுக்கறது, டிவைன் ஹீலிங் கொடுக்கறது, டிஎன்ஏ ஹீலிங் பண்ண முடியும். டிஎன்ஏவே ஸ்ட்ரக்சரே ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்களா, அதுல அந்த சூர்யா அப்படின்னு அவருடைய கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய டிஎன்ஏ அவருடைய மூதாதைகளாக இருக்கக்கூடிய அவருடைய டிஎன்ஏ இவருக்குள்ள இருக்குதுன்றத சயின்டிபிக்கா அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதை நம்ம எனர்ஜி லெவலில் ஆக்டிவேட் பண்றது, இது எல்லாமே பண்ண முடியும். சீட் தெரப்பி, சவுண்ட் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நிறைய கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் அப்படிங்கிறது வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலையும் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்லையும் ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிஃபிகேட்டோட நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது MSMEயோட சர்டிஃபிகேட், அதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ கவர்மெண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி. சரிங்களா? அதுல ரூன்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு, ரூன்ஸ்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. இது அட்வான்ஸ் லெவல். இதுக்கு முன்னாடி இன்னொரு லெவல் இருக்கு, பட் டைரக்டா நம்ம அட்வான்ஸ் லெவலும் கத்துக்கலாம். இதோட சப்ஜெக்ட் சிலபஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடி பேசிக் லெவலோட சப்ஜெக்ட் சிலபஸ் ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்திருக்கும். சைக்கோ சிம்பாலஜி, ரூன் சிம்பிள்ஸ், அட்வான்ஸ் லெவல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாற ஆரம்பித்து விட்டது. எப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆயிருக்கீங்களோ அப்பவே உங்களுடைய லைஃப் சேஞ்சஸ் ஆன விஷயங்கள், சேஞ்சஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். தாந்திரிக சின்னங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சின்னங்கள்னா என்னது? வாட் இஸ் சிம்பாலஜி? குறியீடுகள், சிம்பிள்ஸ், குறியீடுகள். சரி, இந்த குறியீடுகளை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? இதை நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க குறியீடுகள்ங்கிற விஷயத்த? எங்க? யோகா. ஓகே, யோகால. வேற எங்கெல்லாம் பார்த்து? சக்கராஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சக்கராஸ்ல. ஓகே. யோகா சக்கராஸ் சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ்ல நிறைய இருக்குது சார். ஓகே, டிராஃபிக் ரூல்ஸ் கரெக்ட். டிராஃபிக் சிக்னல்ஸ்க்கு நம்ம அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. கரெக்ட். மெடிக்கல் இருக்குது, ஹாஸ்பிட்டல். நம்ம தேசிய சின்னம், அந்த மாதிரி நேஷனல் பேர்டு, தேசிய சின்னம். சூப்பர் மேடம். அந்த 3 சிங்கம் வச்சு அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ், கரெக்ட் சிம்பிள்ஸ் அதெல்லாமே. அப்புறம் வணக்கம், சொல்லுங்க சார். சக்கரங்கள் எடுத்துட்டா கோபுரங்கள்ல பாக்குறாங்க. என்னங்க சார்? கோயில் கோபுரங்கள்ல சக்கரம். கோயில் கோபுரங்கள், சூப்பரா சொன்னீங்க. கோயில் கோபுரங்கள். முறைப்படி கரசங்களையும் சக்கரத்திலையும் மகாமேருவுக்கு எல்லா இடத்துலையும் இந்து மதம், முஸ்லீம்கள், கிறிஸ்துவ மதம், இந்த 3 மதத்திலையும் எல்லா வகையான குறிகளும் பாக்குறாங்க. சூப்பர் சார். எடுத்துக்காட்டு சந்திரன். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. கருதப்படுகிறது சார். கரெக்ட்.
சார் அடுத்து ஸ்டார் பாக்குறோம். எலெக்ஷன்ல எல்லாருக்கும் சின்னம் கொடுப்பாங்க. எலெக்ஷன்ல கொடுக்குறாங்க சின்னங்கள் எல்லா எல்லாருக்குமே சின்னங்கள். அப்ப சின்னங்கள்ங்கிறது நம்ம நார்மலாவே லைஃப்ல டே டு டே லைஃப்ல பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு. நம்ம எவ்ரிடே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கார்ல போறோம், ஒரு கார்ல சிம்பிள் இருக்கு, ஆடி கார்னு ஒரு சிம்பிள் இருக்கு, ஜாகுவார்னு ஒரு சிம்பிள் இருக்கு, ரோல்ஸ் ராய்னு ஒரு சிம்பிள் இருக்கு. ஒரு காருக்கு ஒரு சிம்பிள்ஸ். வோடோஃபோன் ஒரு சிம்பிள், ஏர்டெல் ஒரு சிம்பிள். நம்ம யூஸ் பண்ற போன், ஐபோனுக்கு ஒரு சிம்பிள், ஆப்பிள் ஐபோன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லுங்க. மருத்துவத்துக்கே ஒரு சிம்பிள் இருக்கு. நம்ம இப்ப பேசும்போது சூப்பரா இருக்கு அப்படின்றதுக்கும் கிளாப் பண்றதுக்குமே சிம்பிள்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே. ஆமா, அப்படி கை காமிச்சா சூப்பர்னு அர்த்தம். ஒரு கடவுளுக்கும் ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க சார் கையில. கடவுளே கையில வச்சிருக்காங்கப்பா சிம்பிள்ஸ். சரிங்களா? அப்ப சிம்பிள்ஸ்ங்கிறது இந்த ஹிடன் லாங்குவேஜ் ஆஃப் சோல், நம்மளுடைய ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கு பாருங்க. அது வந்து மறைந்து இருக்கக்கூடியது. ஏன்னா இதுக்கு வந்து படிப்பறிவு இருக்குன்னு அவசியம் கிடையாது, லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மலையாளம் தெலுங்கு இல்ல சைனா கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எந்த லாங்குவேஜ் எங்க கத்துக்கிட்டாலும் நீங்க என்ன பண்ணாலும் இந்த சிம்பிள் எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்லயே இருக்கு. மொபைல்ல வாட்ஸ்அப்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு, வாட்ஸ்அப் பிசினஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு, யூடியூப்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு. அது யூடியூப், அதில் கிளிக் பண்ணா யூடியூப் ஓப்பன் ஆயிடுது. சரிங்களா? எவ்ரிதிங் சிம்பிள் தான். எவ்ரிதிங் சிம்பிள் தான், எல்லாமே சிம்பிள்குள்ள தான் அடங்கி இருக்கு. இந்த சிம்பிள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய மறைந்திருக்கக்கூடிய மறைமனம்னு சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மனசுக்குள்ள அது ஒர்க் ஆகுது. ஒரு எனர்ஜி லெவல்ல நம்ம எதை அடைய வேண்டுமோ அதை சேருவதற்கு எனர்ஜி லெவல்ல ஒர்க் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து நம்ம இட்ஸ் கண்ட்ரோல்டு பை நம்ம தாட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள். கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களா அனைவரும் தயவு செய்து ப்ளீஸ். நன்றி. யுவர் லைஃப் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை தாட்ஸ். உங்களுடைய வாழ்க்கை தாட்ஸ்ல கண்ட்ரோல் ஆகிருக்குது. ஆனா நீங்க எதை திங்க் பண்ணாலும் ஒரு குறியீடு வந்து நிற்கும். இப்ப ஆப்பிள் திங்க் பண்ணுங்க, ரோஜாப்பூ திங்க் பண்ணுங்க, வேற என்ன வேணும், ஒரு கடவுள் நினைக்க, முருகரை நினைச்சுக்கோங்க, லக்ஷ்மி நினைச்சுக்கோங்க, வேற எங்க நினைச்சாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு குறியீடு வந்து நிற்கும், ஒரு சிம்பிள், ஒரு போட்டோ, ஒரு பிக்சர் வந்து நிற்கும். நீங்க எதை நினைச்சாலும், இப்ப சினிமா நினைச்சாலும் சரி, அரசியல்வாதி நினைச்சாலும் சரி, எங்க நினைச்சாலும் அந்த போட்டோ வந்து நிற்கும் உங்க கண்ணு முன்னாடி. சரி, ஏன் அப்படி வருது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நம்ம மனம், சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய மனம், அது நம்மளுடைய எதை பேஸ் பண்ணி இருக்கு, சிம்பிள்ஸை தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. எல்லாமே சிம்பிளா தான் வச்சிருக்கு. இப்ப அப்படி நீங்க கண்ண முடிய ரோஜா பூ யோசிங்களேன். ரோஜா பூ அப்படின்னு எழுதிருக்க மாட்டீங்க, எழுத்து வடியில பார்க்க மாட்டீங்க. ரோஜா பூ அப்படிதான் இருக்கும். பூ, அந்த பூ நீங்க ரெட் கலர் பார்க்கலாம், ப்ளூ கலர் பார்க்கலாம், ப்ளூ இல்லையா சரி ஒயிட் கலர் பார்க்கலாம், பிங்க் கலர் பார்க்கலாம், எந்த கலர் வேணாலும் பார்க்கலாம். ஆனா ரோஜா பூ இருக்கும். அந்த பூ வடிவத்துல தான் பார்ப்பீங்க. அப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு தெரிஞ்சோ தெரியாம, நமக்கு தெரியாமே சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையும் குறியீடுகளாகத்தான் பதிவு செய்து கொள்கிறன. அப்ப அப்படிப்பட்ட குறியீடுகளாக பதிவு செய்யப்பட்டதை நம்ம திரும்ப எழுப்பணும் அப்படின்னா சிம்பிள்ஸை பார்த்தா மறுபடியும் தெரிஞ்சிடும். சரிங்களா? சிம்பிள்ஸ்ங்கிறது does not speak to brain. நம்ம மூளைக்கு போய் பேசுறது கிடையாது. இது டைரக்டா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதியக்கூடியது, அங்க போய் பேசக்கூடியது சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த ரேக்கி இந்த சிம்பிள், சைக்கோ சிம்பாலஜின்னு வரக்கூடிய சிம்பிள்ஸ். எஸ் சொல்லுங்க, ஏதோ கை தூக்கிருக்கீங்க, சொல்லுங்க மேடம். ஓகே,
சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தை தான் நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நமக்கு எப்படின்னா சிம்பிள்ஸ் தான் முக்கியம். சிம்பிள்ஸ் இருந்தால்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாமே குறியீடுகளாக தான் இருக்கிறது. இது இப்ப இல்லைங்க, ஆதி காலத்துல இருந்து அப்படிதான் இருக்குது. ஆதிகால மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா எல்லாமே சிம்பிளா தான் வச்சிருக்காங்க. எவ்ரிதிங் சிம்பிளா தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பாதி காலம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ். இப்ப மனிதர்கள் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட லாங்குவேஜ், இப்ப மொழி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி, ஆல்பபெட் எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே முன்னாடி சிம்பிள் தான் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் உருவானது. அதனால நம்மளோட மனம் எப்பயுமே ஒரு குறியீடை பார்த்த உடனே அது ஒரு அட்ராக்ட் ஆயிடுது. சரிங்களா? கான்சியஸ் மைண்ட் திங்கிங், யோசிக்கக்கூடியது. சப்கான்சியஸ் மைண்ட் ரியாக்ட் பண்ணக்கூடியது. சிம்பாலிக் மைண்ட் கிரியேட்ஸ் ரியாலிட்டி, உண்மை வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியது. இப்ப ஆதிகால மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்தையுமே சூரியனை பார்த்து கும்பிட்டாங்க. சூரியன் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சூரியன் சொல்லல, அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது. அப்ப நம்ம இப்ப சூரியன் சொன்னதுனால இப்ப சூரியன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சூரியன் அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த சூரியன் வெளிச்சம் வந்தோடனே அப்பாடா இவர் சூரியன் தான் நமக்கு, அதாவது இப்ப நம்ம லாங்குவேஜ் சொல்றோம். அப்ப அவங்க உணர்வு நிலையில இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, எங்க பதில் சூரியன் படத்தை வரைஞ்சு வச்சாங்க. சூரியன் தான் கடவுள், அவர் கும்பிட்டாங்க. ஏன்னா சூரியன் வந்த பிறகு வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்த பிறகுதான் மத்த என்னென்ன நடக்குது, நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, நாடுனா காட்டுக்குள்ள என்ன நடக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்கு, எங்க நம்ம இருக்கோம், எங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாமே தெரிய வந்ததுனால சூரியனை கடவுளை கும்பிட்டாங்க. நிறைய இடத்துல சூரியன் படம் வரைஞ்சு வச்சாங்க, ரவுண்டா போட்டு கோடு கோடா போட்டு வச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே குறியீடுகள் தான். அப்ப நம்மளுடைய டிஎன்ஏ இப்ப சொன்ன பாத்தீங்களா, டிஎன்ஏ ஆக்டிவேஷன், அது ஆதி காலத்துல இருந்தே மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா இந்த குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். சரிங்களா? இப்ப குறியீடுகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது நமக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய பல திறமைகள். இது எல்லாமே இதை வெளியில கொண்டு வரக்கூடிய பாத், நம்மளை நமக்குள்ளே மாற்றக்கூடியது, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த சிம்பிள்ஸ். இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராபிக் சிம்பிள்ஸ், ரிலீஜியஸ்ல சிம்பிள்ஸ் இருக்கு, கரன்சில சிம்பிள்ஸ் இருக்கு, லோகோஸ், ஆப்பிள் போன், நைக்கு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லோகோஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளா தான் இருக்குது. சிம்பிள்ங்கிறது நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் சொல்லாம அதை பைபாஸ் பண்ணி போகக்கூடியது. நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த சிம்பிள் டைரக்டா எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிடக்கூடியது. நீங்க இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இந்த ஓம் போட்டிருக்கல, அந்த சிம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அதோட உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கீங்களோ அதோட அர்த்தம் வந்துடும். அடுத்தது பிளஸ் சிலுவை, அடுத்தது திரை. இதுக்கு ஏதாவது லாங்குவேஜ் இருக்கா, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கணுமா? எதுவுமே கிடையாது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஆஃபர்மேஷன் சொல்றோம். நம்ம லைஃப் டெவலப் ஆகுறது ஆஃபர்மேஷன் சொல்றோம். ஆஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா ஒர்க் ஆகுது. எல்லா ஆஃபர்மேஷன், நீங்க சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் தொடர்ந்து 48 நாள் இல்ல 21 நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ஒர்க் ஆகுது. சிம்பிள்ஸ் இமீடியட்டா ஒர்க் ஆகுது, இன்ஸ்டன்டா ஒர்க் ஆகுது. வார்த்தைகளை தாண்டி சிம்பிள்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வார்த்தைகளாக பதியல, சிம்பிள்ஸாக பதியப்பட்டு இருக்கிறது, சிம்பிள்ஸாக தான் இருக்கிறது. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சிம்பிள் தான் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். இப்ப சிம்பிள்ஸ்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி,
ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகள், பேச்சு வழக்குகள் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி வந்தது சிம்பிள்ஸ். இதுல இப்ப நம்ம கத்துக்க போறது வந்து ரூன்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது ஒரு சிலபஸ் வச்சுக்கலாமா, ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இப்ப ஏபிசிடி எப்படி 26 எழுத்தோம், அந்த மாதிரி இது 24 வடிவங்கள் இருக்கு. ரூன்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள்ஸ், இது குறியீடுகள் மட்டும் கிடையாது. இது வந்து லிவிங் ஃப்ரீக்வன்சி. ஒரு சிம்பிளும் ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அங்க வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஷார்ப்பான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த சிம்பிள்ஸ்குள்ள தான் இருக்கு. சரி, ரூன் சிம்பிள்ஸ் அப்படின்னா இது வந்து பழைய காலத்துல இருந்து இருக்கக்கூடியது. இது வந்து புதுசு கிடையாது. இப்ப தயவு கூர்ந்து அனைவரும் மியூட் போட்டுக் கொள்ளவும். நன்றி, புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. இருங்க வரேன், யாரோ மியூட் போடாம இருக்காங்க, சவுண்ட் வருது. இப்ப நம்ம வந்து யார்கிட்ட எங்க சவுண்ட் வருதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க மியூட் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே மியூட் போட்டுருங்க. தேங்க்யூ. சரி, இந்த ரூன் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து இது சாதாரண ஒரு எழுத்து வடிவமோ ஒரு வடிவமோ ஷேப்போ கிடையாது. இது எனர்ஜி கோட்ஸ். ஒரு சிம்பிளும் ஒரு குறியீடுமே ஒரு எனர்ஜியை தரக்கூடியது. எனர்ஜி கோட் அப்படின்னா இப்ப நம்ம கோடிங் சொல்றோம் பாத்தீங்களா, எழுதுறோம் பாத்தீங்களா, ஏபிசிடி 01 02 அந்த மாதிரி 01 அப்படின்னு கம்ப்யூட்டர் கோட்னு சொல்ற மாதிரி எல்லாமே கோடிங்ல எழுதுறோம் பாருங்க. இது வந்து இப்படி சொல்லலாம். இப்ப ஆப்பிள் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிள் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் அந்த இதை கொண்டு வந்தது. என்ன சொல்லலாம், லோகோன்னு சொல்லலாமா, அது பேர் நாங்க சொல்லுவாங்க. இப்போ மொபைல்ல வந்து வாட்ஸ்அப்னு இருக்கு பாருங்க, வாட்ஸ்அப்னு எழுதி இருக்காது, அந்த லோகோ பார்த்தோன்னு கிளிக் பண்ணோன்னு டக்குன்னு ஓப்பன் ஆகுது பாருங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, யாருக்காவது தெரியுங்களா? சார் லோகோ அல்லது எம்பலம். எம்பலம்னு சொல்லலாம், லோகோன்னு சொல்லலாம். இப்ப யூடியூப் அப்படின்னா யூடியூப்னு எழுதி இருக்காது, நம்ம அந்த யூடியூப்னு ஒரு படம் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ண யூடியூப்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இது குழந்தைங்களுக்கே தெரியும். ஆப்பிள் போன் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வந்தது. அப்ப அந்த பிக்சர், அந்த படத்தை கிளிக் பண்ணா ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. அந்த படத்தை கிளிக் பண்றதுக்கு அந்த படத்துக்கு ஏற்கனவே ஒரு கோடிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோடிங் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்ன கோடிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதை கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும், இதை கிளிக் பண்ணா யூடியூப் ஓப்பன் ஆகும், இதை கிளிக் பண்ணா ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். அவ்வளோ பெரிய கோடிங்கை எழுதி உள்ளுக்குள்ள வச்சு அது சின்ன நமக்கு ஒரு படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த ரூன் சிம்பிள்ஸும் குறியீடுகளும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நமக்கு எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு படம் வருது, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது, என்னென்னமோ ஓப்பன் ஆகுது, கூகுள் பண்ணா கூகுள் ஓப்பன் ஆகுது, எல்லாமே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இது கம்ப்யூட்டர்ல மொபைல்ல ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதை ஓப்பன் பண்றதுக்கான குறியீடுகள் தான் இந்த சிம்பிள்ஸ், இந்த ரூட் சிம்பிள்ஸ். இது வந்து மைண்ட் பேட்டர்ன். எதெல்லாம் மாற்ற முடியும்? மைண்ட் பேட்டர்ன், லைஃப் சிச்சுவேஷன், மைண்ட் பேட்டர்ன், எனர்ஜி ஃப்ரீக்வன்சி, சோல் லெசன்ஸ். சோல் ஆத்மாக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடியது சோல் லெசன்ஸ். சரிங்களா? ரூன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது உங்களுடைய ஃபியூச்சரையோ பாஸ்ட் லைஃபையோ பார்த்தெல்லாம் சொல்லாது. உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு ரிவீல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம நிறைய பேருக்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம எதையெல்லாம் போட்டு பதிய வச்சிருக்கோம் நமக்கு தெரியாது. எதெல்லாம் இருக்குன்னே தெரியாது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளவோ, அதாவது நம்ம இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த பிறகு கத்துக்கிட்ட அறிவை பத்தி நான் பேசல.
நான் பேசுறது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கே தெரியாம இந்த உலகத்துல கத்துக்காத பல விஷயங்கள் இங்க இருக்குது. ஆத்ம உலகத்துல வந்தது, போன பிறவிகளை கத்துக்கிட்ட விஷயங்கள். இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ் இப்ப அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த கிளாஸ மேபி நீங்க இந்த பிறவில தேடி இருக்கலாம், இல்ல போன பிறவில நீங்க ஏதோ தேடி இருக்கலாம். நமக்கு எதுவுமே சும்மாலாம் கிடைக்கிறது, எதுவுமே சும்மாலாம் கொடுக்கறது இல்லை. சும்மா மீன்ஸ் ஒரு காரணமே இல்லாம கொடுக்கறது இல்லை. இந்த ஆட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10,000 பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 10,000 பேர்ல இத்தனை பேர் நம்ம ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள், உங்களுடைய சப்கான்சியஸ்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸை அவங்க வெளியில கொண்டு வரதுக்காக உங்களை பயன்படுத்துறாங்க. உங்க லைஃப் டெவலப் பண்றதுக்காக. பிரபஞ்சம் யார் லைஃப் டெவலப் பண்ற? இப்போ உங்க லைஃப் டெவலப் பண்ணி பிரபஞ்சம் என்ன ஆக போகுது? பிரபஞ்சத்துக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க லைஃப் டெவலப் பண்ணணும். நீங்க எங்கேயோ தேடி இருக்கீங்க. இது இந்த பிறவில தேடி இருக்கலாம், போன பிறவில தேடி இருக்கலாம், எங்கேயோ தேடி இருக்கீங்க. அந்த தேடுதலோட விளைவுகள் தான் இப்போ உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. மறை மனம்னு சொல்லுவாங்க, ஆத்ம மனம்னு சொல்லுவாங்க. ஆத்ம மன சக்தின்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆத்மாவோட மனசு அதுக்குள்ள என்னென்ன சக்தி இருக்குன்றது ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கா, தனியா இருக்கு. ஆனா இந்த சிம்பிள்ஸை வச்சே நம்ம எப்படிலாம் இதெல்லாம் செய்ய முடியும்? நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலக பிறவில வந்து பிறகு நம்ம ஏபிசிடி கத்துக்கிட்டோம், 1 2 3 கத்துக்கிட்டோம், இதெல்லாம் கத்துக்கிட்டோம், இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம இந்த பிறவில விஷயங்கள் கத்துக்கிட்ட விஷயங்கள் மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு போன பிறவிகள்ல. இது எப்படி சொல்லலாம்னு கேட்டா, டிஎன்ஏல இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயமும் டிஎன்ஏல இருக்கு. அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த சிம்பிள்ஸ் மூலியமா டிஎன்ஏவை ரீப்ரோகிராம் இல்லைங்க, டிஎன்ஏவை பலப்படுத்த முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆக்சுவலா ரேக்கியில டிஎன்ஏ ஆக்டிவேட்டர் தனியாக ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஆகும். இந்த ரூன்ஸ்ல வந்து ஒரு சிம்பிளுமே ஒரு விஷயத்துக்காக இருக்குது. 24 சிம்பிள் இருக்கு மொத்தம். அந்த 24 சிம்பிளுமே 24 விதத்துக்கு பயன்படுகிறது. அதை நம்ம போக போக அடுத்த லைவ் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம், டைரக்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு. சரி, நீங்க எங்கேயாவது சிம்பிள் பார்த்து எங்கேயாவது ஏதாவது விஷயம் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அல்லது நீங்க எங்கேயாவது சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்களுக்கு அறியாம நீங்க உட்காந்து வரைஞ்சிருப்பீங்களா? இப்ப நீங்க சிலர் என்ன பண்ணுவாங்க, நோட்ல கிறுக்குறன்னு சொல்லுவாங்க. அது கிறுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்த வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு பேனாவும் ஒரு நோட்டு கையில கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஏதாவது ஒண்ணு வரைஞ்சிருப்பீங்க. அது என்னன்னு எடுத்து பாத்துருக்கீங்களா? எதையே வரைஞ்சிங்கன்னு பாத்துருக்கீங்களா என்னைக்காவது? சிலர் வந்து ஒரே பேட்டர்னை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னைக்காவது ஏன் யோசிச்சிருக்கீங்களே, இதையே நம்ம ஏன் வரைஞ்சோம்? இப்ப நோட்டு, இப்ப போன் பேசிட்டு இருப்பாங்க சிலர் வந்து, ப்ளூடூத் போட்டு ஹெட்போன் வச்சுட்டு கையில ஒரு பேனா வச்சு நோட்டு வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே கிறுக்கிட்டு இருப்பாங்க. அது கிறுக்கிறது கிடையாது. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஏதோ சிம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த சிம்பிள் நீங்க வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் அது உள்ளுக்குள்ள வெளில வருதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இது பழக்கமாயிடுச்சு, கிறுக்கிறது பழக்கமாயிடுச்சு, போன் பேச கிறுக்குவேன், யார்கிட்ட பேசிருக்கும் கிறுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பேனா. சில நிறைய பேர் இருக்காங்க, பேனாவும் நோட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க போன் பேசும்போது. இரு வெயிட், ஏன்னா கால் வருது, நான் இப்ப எப்படி அரை மணி நேரம் பேச போறேன்னு ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுட்டு அப்படியே போன் பேசிக்கிட்டே உட்காந்து கிறுக்கிட்டு வாங்க ரெண்டு பக்கத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சு? அது ஏன் வந்து இருக்கு? நம்ம ஏன் அந்த சிம்பிள் போடுறோம்? இப்ப நம்ம நோட் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதும் போது விநாயகருக்காக கும்பிடுறது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம். அந்த பிள்ளையார் சொல்லியோட அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அது ஏன் நம்ம போடுறோம், அது ஏன் பயன்படுத்துறோம்? பஞ்சபூதங்களோட தலைவர் அவரு. அதை போட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிலுவை போட்டு ஆரம்பிப்பாங்க.
முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிறை போட்டு ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஓம் போட்டு ஆரம்பிப்பாங்க. ஓம் அப்படின்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பலம் இருக்கிறது. நமக்கு தெரியாம நம்ம வந்து நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு இப்ப செய்ய போகிறோம், அதை ஆக்டிவேட் செய்ய போகிறோம், பலப்படுத்த போகிறோம். சரிங்களா? ஹிஸ்டரின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ரூன்ஸ் அப்படின்ற விஷயத்துடைய ஹிஸ்டரின்னு எடுத்தோம்னா இது வந்து பெரிய ஹிடன் ஸ்டோரி. இது வந்து மறைக்கப்பட்டு இருக்குது. ரூன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான சிம்பிள்ஸ் கிடையாது. இந்த ஃபேமிலி ரூன்ஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபேமஸான சிம்பிள்ஸ் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைக்கிங்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற பனியன் செடி அந்த வைக்கிங் கிடையாது. வைக்கிங் அப்படின்னாலே ஒரு கல்ச்சர். அது கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அவங்கலாம். இப்ப நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப நார்த் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நார்த் அப்படின்ற ஒரு மக்கள் இருந்தாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து மாயன்னு சொல்றோம் பாத்தீங்களா, மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாயன் சொல்றோம் நம்ம. அந்த மாதிரி நார்த் அப்படின்னு ஒரு குழு இருந்தாங்க, ஒரு பீப்புள் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனி மித்தாலஜி, அவங்களுக்குன்னு தனி கல்ச்சர், அவங்களுக்குன்னு தனி மொழி. அவங்க எல்லாமே ஏன்ஷியன்ல இருக்கிறவங்க. எந்தெந்த கண்ட்ரில இருந்தாங்கன்னா ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இந்த கண்ட்ரில வாழ்ந்தவங்க. எப்பனா 800 இருந்து 1200 CE வரலும் வாழ்ந்தவங்க. கிட்டத்தட்ட அந்த நேரத்துல தான் வைக்கிங் இருந்தாங்க. இவங்க வந்து பார்ட் ஆஃப் வைக்கிங், அதாவது பார்ட் ஆஃப் வைக்கிங் வந்து நார்த்தோட சேர்ந்தவங்க. ரொம்ப வீரர்கள், தாந்திரிகம் தெரிஞ்சவங்க. தந்திரம்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி கெட்ட விஷயத்து கிடையாது, ரொம்ப இயற்கையோட கலந்து இருக்கிறவங்க வைக்கிங். சண்டை போடுறது வாரியர்ஸ், அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. அவங்க வந்து நார்த்ங்கிறவங்க வந்து நிறைய யூரோப் கண்ட்ரிஸ், ஏசியா, நார்த் அமெரிக்கா இங்க எல்லாமே இருந்திருக்காங்க. நார்த் மித்தாலஜில தனியா ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நார்த் மித்தாலஜி. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு சில படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது, மார்வல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுங்களா? அதுல வந்து என்ன படம் எடுப்பாங்க, நிறைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அப்புறம் வேற தார் சுத்தி வச்சிருப்பார், தார். அப்புறம் இன்னொருத்தர் அமெரிக்கன் எதுவும் சொல்லுவாங்களே, யாராவது வீட்டுல யாராவது குழந்தைங்க இருந்தாலும் தெரியுமே உங்களுக்கு, அவங்க அதான் அதே தான் அவங்க வந்து என்ன சொல்லலாம், கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க குழந்தைங்களுக்கு. அது பேர் என்ன சொல்லுங்க, டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. அவெஞ்சர்ஸ். அவெஞ்சர்ஸ். அவெஞ்சர்ஸ் சரிங்களா? இப்ப அந்த அவெஞ்சர்ஸ்ல தார்னு ஒருத்தர் ஒருவர் பாருங்க, இந்த நார்ஸ் அப்படின்றவங்களுடைய கடவுள் தான் அவரு. இவங்க நிறைய அதாவது தனித்தனியான கடவுள் வச்சிருக்காங்க நார்ஸ்ன்றவங்க. ஓடின் அப்படின்னு ஒரு கடவுள், ODIN, ஓடின்னு ஒரு கடவுள். அது வந்து விஸ்டம், நாலேஜ், மேஜிக் பண்றதுக்கான கடவுள். அவங்க வச்சு தாருங்கிற ஒரு வந்து ஸ்ட்ரென்த், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அதற்காக அந்த தார் கடவுள். இப்ப நம்ம அவெஞ்சர்ஸ் சொல்லி தார்னு, அது வந்து இவங்கள கிரியேட் பண்ணது கிடையாது, இந்த மார்வல் கம்பெனியோ இவங்கள கிரியேட் பண்ணது கிடையாது. இவங்க பல விஷயம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க படத்தை. நார்னியா, அதுவும் கிட்டத்தட்ட அந்த காலத்து தான் அதெல்லாம். சரிங்களா? நிறைய விஷயம் கதை எழுதுனது கிடையாது, ஏற்கனவே இருந்தது விஷயத்தை இங்கிருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சினிமா ஒரு படம் வருது அப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத, இந்த உலகத்துல இல்லாத விஷயம், இந்த பிரபஞ்சத்துல இல்லாத விஷயத்தை யாராலையும் படமா எடுக்க முடியாது, ஒரு கதை எழுத முடியாது. எங்கேயோ எப்பயோ நடந்த விஷயமா தான் இருக்கும். அந்த விஷயத்தான் படமா கொண்டு வர முடியும். ஏன்னா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயம், ஒரு மியூசிக் இருக்கு, ஒரு கதை எழுதுறாங்க, ஒரு கவிதை எழுதுறாங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்துல தான் எடுக்க முடியும். மனிதர்களுக்கு அந்த அறிவுக்கு, அதாவது எப்படி சொல்லலாம், மனிதர்களுக்கு அறிவு நிலை ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. இப்ப AR ரஹ்மான் மியூசிக் போறாரு, இளையராஜா மியூசிக் போறாரு, இப்ப எவ்வளவு நிறைய மியூசிக் எல்லாம் புதுசா வருது. ஸ்வரங்கள் 7 7.
7 ஸ்வரத்துல இவ்வளோ எப்படி மியூசிக்லாம் வருது, எப்படி இவ்வளோ கிரியேட் பண்றாங்க? எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு. டேப்பிங் த பிரபஞ்சம், டேப்பிங் த காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. இப்ப மந்திரங்கள் எப்படி எங்க இருந்து வந்துச்சு? தே ஆர் கனெக்டட் வித் பிரபஞ்சம். சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பிரபஞ்சத்துல இருக்கு. அங்க கனெக்ட் பண்ணா எடுத்துட்டு வரலாம். அது கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த சிம்பிள்ஸ் தான் இந்த ஃபேமிலி ரூன்ஸ் அப்படின்ற ஃபேமிலி. இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம லைஃபை டெவலப் பண்ணிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நாஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ரூன் சிம்பிள்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. இதுல பல அர்த்தங்கள் இருக்கு. இதுல இருந்து ரூன் சிம்பிள் மேக்சிமம் நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வெளில கொண்டு வர்றதுக்கு, நம்மளோட விதி எது ஃப்ரீ வில் எது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. நம்ம விதி எது ஃப்ரீ வில் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது. நமக்கு எல்லாமே ஒரு விதிக்கப்பட்ட விதி கிடையாதுங்க. எதுவுமே வாழ்க்கையில எதுவுமே விதிக்கப்பட்ட விதின்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அங்க ஃப்ரீ வில் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. சார் என்னங்க சார் சொன்னீங்க? விதி இன்னொன்னு ஃப்ரீ வில். புரியல சார். ஓகே, தமிழ்ல சொல்லலாமா? சுதந்திரம் சொல்லலாம். சுதந்திரம். சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. சரிங்களா? இப்ப அந்த இடத்துல கடவுளோ உங்களுடைய ஏஞ்சலோ இல்ல யாருமே அங்க வந்து தலையிட மாட்டாங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃப் சோல், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹையர் செல்ஃப் சோல் யாருமே வந்து அங்க தலையிட மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம் எப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் இப்படி எடுத்துக்கலாங்க, இந்த சைக்கோ சிம்பல் ரூன் சிம்பல் கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த 24 சிம்பலும் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. இது 25ஆம் தேதி நினைக்கிறேன். 25ஆம் தேதியில நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ். காலையில 6 to 7 கிளாஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறதும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்காம இருக்கிறதும் உங்களுடைய ஃப்ரீ வீல், சுதந்திரம். அதாவது சுதந்திரம்னா வேற அர்த்தம் வரும், ஃப்ரீ வீல்ங்கிறது இங்க கரெக்டா இருக்கும். ஃப்ரீ வீலுக்கு ஒரு அர்த்தம் சுதந்திரம். பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்கள் விருப்பம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ரீவில் நம்ம எடுத்துக்கலாமா அதாவது இந்த விஷயத்த ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். காலைல 6 to 7 கிளாஸ், வாரத்துல 2 கிளாஸ். சரி ஓகே, மொத்தம் 8 கிளாஸ் வரும். சரி, இது நம்மளால காலைல 6 மணிக்கு எந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? நம்ம குளிர்காலம் வேற, நல்லா இழுத்து போத்தி தூங்கலாம். மார்கழி மாசம் செம்மையா தூக்கம் வரும், நல்லா இழுத்து போத்தி தூங்கலாமே அப்படின்னு நமக்கு வரும், தோணும். அதுதான் உங்க ஃப்ரீவில். நீங்க இழுத்து போத்தி தூங்குறீங்களா இல்ல கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? அதான் உங்களுடைய ஃப்ரீவில். சார் சொல்லுங்க. ஃப்ரீவில்க்கு நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் எதுனா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க அப்பயே சொன்னீங்கல்ல பிசினஸ்க்கு அப்படின்ட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆகுறது நம்மளோட, அது ஒரு விதமான ஃப்ரீவில். இன்னொன்னு வந்து இப்போ நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்ப வந்து எனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்ப சாப்பிட்டா அது டேமேஜ் தான் ஆகும் உடம்புக்கு. இருந்தாலும் என்னோட ஃப்ரீவில் சாப்பிடாம விடுறதும் ஒரு இது, சாப்பிட்டு உடம்ப டேமேஜ் பண்ணிக்கிறதும் ஒரு விஷயம். சோ இதுதான் ஃப்ரீவில் அப்படின்றது எனக்கு புரிஞ்ச விஷயம். ஓகேன்னா சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு growth நம்ம லைஃப்க்கு அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதும் எடுக்காம போறதும் நம்ம இஷ்டம், நம்ம Right. கையில. எஸ், கரெக்ட். தேங்க்யூ சார். இதுதான் ஃப்ரீ வில். எல்லாத்துக்குமே we have ஆப்ஷன்ஸ். ஆனா நம்ம எங்க குழம்புறோம் அப்படின்னா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா மனசை வச்சு இங்க குழப்பிக்கிட்டு இருக்கோம். இது தேவையா, இந்த விஷயம் ஏன் நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்க, நம்மளா கேட்கல. இப்ப இந்த சைக்கோ சிம்பாலஜி ரூன்ஸ் சிம்பிள்ஸ் இந்த கிளாஸ் வந்து நீங்களா கேட்கல.
ஆனா உங்களுக்கு தேவைப்படுது பிரபஞ்சம் தெரிஞ்சு இந்த இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்றது அந்த 8 days கிளாஸ் இருக்கு பாருங்க, அதை அட்டன் பண்ணதும் உங்க ஃப்ரீவில். அட்டன் பண்ணா உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறும். அட்டன் பண்ணலாம் இழுத்து போத்தி தூங்கி நல்லா காலைல ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிக்கலாம் 8 மணிக்கு. ஃப்ரெஷ்ஷா மீன்ஸ் அது அந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த ரூன்ஸ் சிம்பிள்ல வந்து ஒரு சில நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு ஒரு கேரக்டர் கொண்டது. நமக்கு இது ஃப்ரீவில் எடுத்துக்கணுமா, அதாவது நம்ம வந்து எதை செலக்ட் பண்றது நமக்கு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் பாருங்க. இதுவா அதுவா, ஆண்டனியா பாஷாவா தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் பாருங்க. அதை சரி பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? அதை நமக்கு புரிய வைக்கக்கூடியது. சரி பண்ணக்கூடியது வார்த்தையை விட புரிய வைக்கக்கூடியது. ஒரு ஒரு சிம்பிளுக்குமே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு, பிளஸ் மாடர்ன் வியூ இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது விதியா, இந்த விதியை பயன்படுத்தலாமா வேண்டாமா, அண்ட் ஃப்ரீ வில். நம்ம கிட்ட தெரியல, நம்ம குழப்பத்துல இருக்கிறோம். சோ அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுக்கும். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த சிம்பிள் அப்படின்றீங்களா சார்? இதுல வரக்கூடிய எல்லா சிம்பிளும் கிடையாது. ஒரு ஒரு சிம்பிள் ஒரு ஒரு விஷயமானது மேடம். ஓகே சார். அதுல ஒரு சிம்பிள் இந்த வேலையை பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கலாம். அது ஒரு சிம்பிள், அந்த ஒரு சிம்பிள் மட்டும் கொடுங்கன்னா கிடையாது. ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பணம் தேவைப்படுகிறது. அப்ப ஒரு சிம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான உங்களுக்கு வழி பிறக்கும். புரியுதுங்களா? இப்ப அந்த வழி பிறக்குது. இப்ப அந்த வழியை எடுத்துக்கலாமா வேணாமா, அங்க ஃப்ரீ வீல். சார் நான் ஒன்று சொல்லிட்டு சொல்லுங்க சார். ஹியூமனோட மைண்ட் செட் எப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணோம்னா அதுல வந்து பெனிஃபிட் வருமா அப்படின்றத யோசிச்சுட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா அதை வந்து பண்ணாது. இதுதான் வந்து பொதுவாகவே இல்லாத. இப்ப சிம்பிளா இப்ப சிவே நம்மன் ஒரு 1 lakhs டைம் சொன்னோம்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம செஞ்சோம்னா நடக்குமா நடக்காதான்றது வந்து டபுள் மைண்ட் செட்லயே வந்து எல்லாத்துக்குமே மேக்சிமம் இருக்கும். கரெக்ட். அந்த மைண்ட் செட்டை உடச்சி செய், இதை செய்யு சொல்லக்கூடியதான் இந்த சிம்பிள்ஸ். இது நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் ரூன்ஸ், ரூன் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் வந்து சீக்ரெட், ரகசியம், மிஸ்ட்ரி, விஸ்பர்டு நாலேஜ், ரொம்ப ரகசியமா உங்ககிட்ட பேசக்கூடியது. உங்களுக்குள்ள சப்கான்சியஸை கிளறி விடுறது. உங்க ஏற்கனவே நம்ம இந்த பிறவில இல்ல, எக்கச்சக்கமான பிறவிகள் நம்ம சொல்றாங்க பாரு, 7 பிறவின்னு சொல்றாங்க. அது எத்தனை பிறவி எடுத்திருக்கோம்னு தெரியாது, இது எத்தனாவது பிறவின்னு தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு, ரேக்கி அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம், மெடிடேஷன்ல கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் விட்டு நம்ம இது எத்தனாவது பிறவின்னு நமக்கு தெரியாது. இப்ப 10வது பிறவில நம்ம உட்காந்துக்கிட்டு அத்தனை பிறவிகள் புல்லாகி பூண்டாகில வந்த பல அறிவுகள் இருக்கு பாருங்க, எல்லாமே நம்ம ஆத்மாக்குள்ள அடங்கி இருக்கு, ஒடுங்கி இருக்கு. அதை வெளியில கொண்டு வரணும். நீங்களே மேபி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாராவது போதி தர்மரா கூட இருந்திருக்கலாம், இல்ல அவங்க ஃபேமிலியா கூட இருந்திருக்கலாம். இப்ப சித்தர்கள் வழியில் நம்ம வந்து இருந்திருக்கலாம். நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் சித்தரா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அதோட டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்குது. சயின்ஸ் படி பார்த்தா டிஎன்ஏன்னு சொல்லலாம். எனர்ஜி லெவல்ல பார்த்தா இது வந்து கைண்ட் ஆஃப் சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடியது, ஆத்மா, ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதை வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, டிஎன்ஏன்னு பேர் வச்சுக்கோங்க, ஆத்மான்னு பேர் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. உங்களுடைய உள் திறமைகளை வெளியே கொண்டு வருவது அதான் விஸ்பர்டு நாலேஜ், ரகசியமா சொல்லக்கூடியது. எப்பா உனக்கு இந்த விஷயம் உனக்கு தெரியும், அதனால இதை நீ பயன்படுத்தி இப்படி வெளியில வா. என்னோட லைஃபே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ங்க. நான் ஐடி பர்சன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்தேன். அங்க பேக் எண்ட்ல WFMல இருந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா என்னோட ஒர்க்கை அனலைஸ் பண்றது. அந்த ஒர்க்ல இருந்தேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்து இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். நிறைய பேருக்கு சொல்லி தரது, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது, லைஃபை டெவலப் பண்றது. அங்க சிஸ்டம் டெவலப் கிடையாது, நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெவலப்பர் ஆயிட்டோம். மற்றவங்க லைஃப் டெவலப் ஆகுறது பேசிக் அனலிசிஸ்ட் எங்க படிப்புல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நான் ஸ்டூடெண்ட், பேசிக்கா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா BBA, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் இப்ப எடுக்கிற கிளாஸுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாத்தீங்களா?
ஆனா அப்ப நான் கத்துக்கிட்ட ஒரு ஒரு அறிவும் இப்ப எனக்கு ஒண்ணு ஒண்ணா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னை பொறுத்த வரையிலும் பிரபஞ்சம் நமக்கு தேவையில்லாத விஷயத்த ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கோ ஆர் ஃபியூச்சர்லயே நமக்கு தேவைப்பட போகிறது என்ற அர்த்தம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். வாழ்க்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஸ்மூத்தா இருக்கும் வாழ்க்கை. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சோம்னா துவம்சம் பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்களா? நமக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல ட்விஸ்ட் வரும், எந்த இடத்துல டேர்ன் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. என்னோட சின்ன ஹிஸ்டரி மட்டும் சொல்லிடுறேன். திண்டுக்கல்ல ஒரு ஹீலர் பாஸ்கரோட கிளாஸ் நடந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் அவர் வந்த புதுசுல திண்டுக்கல்ல வச்சிருந்தாரு. இப்பதான் கோயம்புத்தூர் மாத்திருக்காரு. திண்டுக்கல்ல அவரு இடம் கொடுத்துருந்தாங்க, அங்க கிளாஸ் நடந்துச்சு. அந்த கிளாஸுக்கு நான் போயிருந்தேன். 5 டே கிளாஸ், 5 டே கேம்புக்கு போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆரம்ப காலத்துல கிட்ட 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல போயிருந்தேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 5th டே முடிஞ்ச பிறகு கிளம்புறதுக்கு ஆட்டோக்காக சும்மா உட்காந்து இருந்தேன். ஆட்டோ வரட்டும் வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு மேடம் வந்து எங்கிட்ட பேசினாங்க. எங்க இருக்கீங்க சார் அப்படின்னா, சென்னைனா. நீங்களும் சென்னை, நானும் சென்னை தான் சொல்லி ஒரு மேடம் பேசுனாங்க என்கிட்ட. அங்க ஒரு போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவங்க வீடு இங்க தாம்பரம், அவங்களோட வீடு இங்க இன்னொரு வீடு புதுசா கட்டி வச்சிருக்க சார், ஊர பக்கத்துல இருக்கு, நான் உங்களை அப்புறம் கான்டாக்ட் பண்றேன்னாங்க. அவங்க வீடு வாடகைக்கு யாராவது உங்களுக்கு கிடைப்பாங்களான்னு பார்த்து அப்படியே எனக்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் ஹீலர் பாஸ்கர் அங்க வந்து கிளாஸ் எடுத்து அவர் கூட கனெக்ட் ஆகி அவர் என்ன வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீலிங் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி அது ஏற்கனவே அக்குபஞ்சர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் கிளாஸ் எடுக்க வச்சு அப்படியே லைஃப் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. லைஃபுக்கு நம்ம வாழ்க்கைக்கு எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் இருக்கோ, எங்க நம்மளோட வாழ்க்கை முன்னேறும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. நான் அடுத்த பேட்ச் கூட கிளாஸ் போயிருக்கலாம், அதுக்கு முந்தின பேட்ச் கூட கிளாஸ் போயிருக்கலாம், அது 5வது நாள் எனக்கு ஆட்டோ கிடைச்சி உடனே கிளம்பி வந்திருக்கலாம். பிரபஞ்சம் நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜஸ்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எதுவுமே வேணும்னு நீங்க கேட்காதீங்க, எதுவும் வேணான்னு தடுக்காதீங்க. என்ன வருதோ எடுத்துக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு ரூன் சிம்பிள் தெரியுமான்னு கேட்டா அப்ப எனக்கு உண்மையாவே தெரியாது. நமக்கெல்லாம் தெரிஞ்சலாம் பிரபஞ்சம் எப்பா என்னப்பா பண்ற, பிரபஞ்சத்துக்கிட்டதான் எனக்கு என்ன வேணுமோ கொடுப்பான், அவ்வளவுதான். இப்போ நிறைய கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்புறமா கற்றுக்கிட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆசையில் செய்ய ஆரம்பித்தோம். சொல்லிக் கொடுக்க நமக்கு பிரபஞ்சம் நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து 31 டைப் ஆஃப் கிளாஸஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு கிளாஸ் தான், அதுக்கப்புறம் 31 ஒண்ணா கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப சைக்கோ சிம்பாலஜி, ரூன் சிம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அதுதான் தேவை. சரிங்களா? நீங்க ரெடி ஆயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுகிறது, அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம எங்க வந்தோம்? எந்த கதை நடந்துருந்துச்சு? நார்ஸ் அப்படின்றவங்க கதை நடந்துச்சு. அப்புறம் ஜெர்மனிக் அப்படின்றவங்க, வைக்கிங் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம். நார்ஸ், ஜெர்மனிக் இவங்கெல்லாம் சேர்ந்த வைக்கிங் கல்ச்சர் அவங்களுக்கு. ஜெர்மனிக்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மனி மட்டும் கிடையாதுங்க. அங்க ஜெர்மனிக்ன்றது ஒரு தனி என்ன சொல்லலாம், மனிதர்கள், பீப்புள்னு சொல்லலாம். ஏன்ஷியன் பீப்புள், அவங்களும் ஏன்ஷியன் பீப்புள். அவங்க ரொம்ப பெரிய குரூப். அவங்களுக்குன்னு தனி லாங்குவேஜ், அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் இதெல்லாமே வச்சிருந்தாங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் யூரோப்லயும் நார்த்தன் யூரோப்லயும் இருந்தாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்தா பல கண்ட்ரியா பிரிஞ்சிருக்காங்க. ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துல பிரிஞ்சிருக்காங்க. இப்ப உண்மையாவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஜெர்மனி கிடையாது. இந்த ஜெர்மனிக்கோட இது பாத்தீங்கன்னா 500 BCE இருந்து 1000 CE வரலும். இவங்கள ட்ரைப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரைப்ஸ்னா காட்டுவாசிகள் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோத்ஸ், நார்ஸ்லாம் இவங்க தான். ஜெர்மனி தான் அவங்கலாம். வைக்கிங்ஸை பத்தி நிறைய படிங்க. எக்கச்சக்கமான ரகசியங்கள் இருக்கு, நிறைய நமக்கு தெரியல, அவ்வளவுதான்.
வைக்கிங்ஸ் பத்தி நிறைய பேர் தெரியல. இப்ப எகிப்தியர்கள் சொல்றோம் பாத்தீங்களா, எக்கச்சக்கமான விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்களும் நிறைய வைக்கிங்ஸ் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனிக் மித்தாலஜின்னு தனியா ஒண்ணு இருக்கு. எப்படி நார்த் மித்தாலஜி, அதே மாதிரி ஜெர்மனிக் மித்தாலஜின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க எப்படின்னா நேச்சர் கூட கனெக்ட் ஆகிறது, ஆன்சிஸ்டர்ஸ் முன்னோர்களோட கூட கனெக்ட் ஆகிறது, விதி எது, நம்ம விதி எதுன்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி விதியை உருவாக்குறது கண்டுபிடிக்கிறது. அது விதினா ஃபேட், தலையெழுத்துன்னு சொல்லலாமா. தலையெழுத்து இந்த இன்னைக்கு நடக்கிற விஷயம் எங்கிருந்து தலையெழுத்து, எந்த என்னைக்கு செஞ்ச விஷயங்கள் கர்மான்னு சொல்லலாம். இப்ப நம்ம பாஷையில எங்கிருந்து வந்திருக்கு, இந்த கர்மா இப்படி கிளியர் பண்றது, புதுசா கர்மா கிரியேட் பண்ணாம இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் அவங்க வச்சிருந்தாங்க. எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது நிறைய விஷயங்கள். அவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியல, நம்ம எங்க சயின்ஸ் வச்சு சொல்லுங்க. மம்மி படத்துல வந்து சிம்பிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். அதுல வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த கர்மாவை எப்படி மைனஸ் பண்றது, எப்படி திரும்ப வந்து ரீசோர்ஸ் கொடுக்கறது, அவனோட பழைய நினைவுகளை வச்சுட்டு திரும்ப வந்து ரீபர்த் ஆகுறது, இது மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருப்பாங்க மம்மி படத்துல. மம்மி படம் தெரியும். எஸ் 90s வந்துச்சு. 19 ஆமா. அந்த படம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு படமுமே நிறைய சிம்பிள்ஸ் அதில் பயன்படுத்தி இருப்பாங்க. ஈவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில கூட சிம்பிள்ஸ் நிறைய பயன்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு படமும் இந்த பிரபஞ்சத்துல இல்லாத விஷயம் எடுக்கவே முடியாது, மனிதனால கற்பனை கூட பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம ஆளுங்களுக்கும் கிடைக்குது, தமிழ் படத்துலயும் கிடைக்குது. ஆனா தமிழ் படம் ஓடாது. 24 ஒரு படம் வந்துச்சு, டைம் டிராவல் படம், எங்க ஓடிச்சு, சரியா ஓடல. அந்த மாதிரி நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் சரியா ஓடல. இதே படத்தை இங்கிலீஷ்ல எடுத்தா பார்ப்போம் நம்ம. எல்லாமே டைம் டிராவல் படம். நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். ரேக்கில சிம்பிள் இருக்கு, அதுக்கு டைம் டிராவல் பண்றது சிம்பிள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சார் ரேக்கி சிம்பிள் இந்த சிம்பிள்ஸும் சேமாங்க சார்? வேற மேடம், டோட்டலி டிஃபரெண்ட். அது வேற ஃபேமிலி, இது வேற ஃபேமிலி. நம்ம வந்து மணி ஏர்ன் பண்றதுலயே வந்து மைண்ட் ஃபுல்லா போயிடுச்சு சார். அதனால வந்து இந்தியா, இலங்கை இதெல்லாம் வந்து பழைய நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப திரும்ப நமக்கு எடுக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய கலாச்சாரத்தை எடுக்கிறோம். எல்லாம் நியூ கல்ச்சர்னு நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க. எஸ், உண்மையை மறந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களே எத்தனையோ எழுதி வச்சிருக்காங்களே, சித்தர்கள் பாடல்கள் எத்தனையோ இருக்கு. எல்லாம் நிறைய பேருமே யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட், எல்லாருமே யூஸ் பண்ணது இப்ப திரும்ப நமக்கு ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப கலிகாலம், இந்த கலிகாலத்துல இருந்து இந்த 3 டைமென்ஷன் வேர்ல்டுல இருந்து 4 டைமென்ஷன் வேர்ல்டுக்கு இப்போ மூவ் ஆகுது. அதுக்குள்ள நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாறணும்ன்றதுக்காக இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசு ஆசை ஹீலிங் வந்து ஒருத்தர் பண்ணாரு, அதனால எனக்கு அது பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்குதான் உங்களுக்கு பிரபஞ்சம் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கத்துக்கோங்க. நம்ம டீம்ல ஹீலிங் ஹேண்ட்ஸ் குரூப்ல வந்து எக்கச்சக்கம் ரேக்கி சொல்லித்தரோம், அக்குபஞ்சர் சொல்லித்தரோம், பிராணிக் ஹீலிங் எடுக்கிறதுல தாந்திரிக பரிகாரம் இருக்கு, சரயோகம் இருக்கு, பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும், வாழ்க்கையில முன்னேறது என்ன வேணும், எல்லாமே இங்க இருக்குது. ஒண்ணு கத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப சைக்கோ சிம்பாலஜி, ஏற்கனவே சைக்கோ சிம்பாலஜி எடுத்திருக்கிறோம். இப்ப ரூன்ஸ் வந்து இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு கடுகு வந்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு அதுக்கு ஹீலிங் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து அந்த கடுகு வந்து முளைச்சிச்சு. அது மாதிரி ஹீலிங் பண்ணாரு. பாருங்க எவ்வளவு விஷயம். அதெல்லாம் நம்மளால முடியும். எவரிவன் கேன் டு. ஒருத்தரால முடியும் அப்படின்னா நம்மளாலே முடியும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சார் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க கொடுக்குறீங்களா ப்ளீஸ் சார்? சாரி சார். இன்ஸ்டாகிராம்ல நீங்க அந்த வீடியோ போட்டோம்னா சரி ரைட்டு, நமக்கு ஒரு வழி பிறக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். நிச்சயமா சார், நிச்சயமா உங்களுக்கு வழி பிறந்துருச்சு. நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார். இப்ப ரூன்ஸ் அப்படின்றது வந்து வெறும் எனர்ஜி மட்டும் கிடையாது, சக்தி. அது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணக்கூடியது. நம்ம சக்தி நிலையில ஒர்க் ஆகக்கூடியது, நம்மளோட எனர்ஜி பாடியில ஒர்க் ஆகக்கூடியது. நமது அது வைப்ரேஷன் அப்படின்னா ஒரு வித அதிர்வலைகளை கிரியேட் பண்ணி நம்மளை அதிர வைக்கக்கூடியது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள போகக்கூடிய, நம்ம ஆராக்குள்ள போகக்கூடிய, நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, நம்ம இன்ட்யூஷன் ஆக்டிவேட் பண்றது எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம டிசிஷன் மேக்கிங் எங்க எடுக்கிறோம்? போன வருஷம் என்ன திரும்ப நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி திரும்ப நடந்துச்சு, முந்தின நாள் எப்படி திரும்ப நடந்துச்சுன்னு ஏற்கனவே பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறோம். அது தவறான விஷயம்.
பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுக்காதீங்க. ஏன்னா நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு லைஃப்ல நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நடக்காத விஷயம் நாளைக்கு நடக்கவே நடக்காதுன்னு அவசியம் கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன், எவ்ரிதிங் கேன் ஹேப்பன். நேத்து என்ன தெரியுமா பண்ணேன், கார்ல போகும்போது அந்த இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ? ஆகாதே. இது 10 வருஷமா அதே ரோட்ல கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்லையே. ஒரே ஒரு நாள் ஆக்சிடென்ட். நமக்கு கெட்டது மனசுல போய் பதிஞ்சிருச்சு, தோல்வி மனசுல போய் பதிஞ்சிருச்சு. அதனால மறுபடியும் பண்றதுக்கு பயம். 10 தடவை அதுல நம்ம இது எடுத்திருப்போம், ப்ராஃபிட் எடுத்திருப்போம். 10 தடவை நல்ல விஷயம் பண்ணியிருப்போம், நல்லா நடந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மனசை போட்டு பாதிக்குது. அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு, டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு, இன்ட்யூஷன், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது. ஆல்வேஸ் கனெக்டட் வித் பிரபஞ்சம். எல்லாத்துக்குமே இருக்குது இந்த சிம்பிள்ஸ், ரூட் சிம்பிள்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வாங்க கத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு பவர்ஃபுல் ஆஃபர்மேஷன் எழுதிக்கோங்களேன். எப்படின்னா, ஐ எம் ஓபன் டு சிம்பாலிக் விஸ்டம். அதாவது குறியீடுகளால் வரக்கூடிய ஞானத்தை நான் பெறுவதற்கு ஓப்பனாக திறந்திருக்கிறேன். என்னை நான் திறந்து வைக்கிறேன். என்னன்னா உடனே மண்டையை போட்டு ஓப்பன் பண்ணிலாம் வைக்கிறது இல்லைங்க. நம்ம மனதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம், மனசை போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம். இது இப்படித்தான், அது அப்படித்தான், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், கல்யாணம் ஆனா அதனுடைய பிரச்சனை தான் வரும்னு நிறைய விஷயம் இந்த மாதிரி பூட்டி வச்சிருக்கிறோம். இதற்கு மேல அதுவும் மதம் சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேங்க. ஒரு புறா, நிறைய புறாக்கள் கோயில்ல உட்காந்து இருக்காங்க. கோயில்ல மேல இருக்கு பாத்தீங்களா, கோயில் மேல புறாக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, பெயிண்ட் அடிக்க போறாங்க. அந்த கோயில்ல பெயிண்ட் அடிக்க போறாங்க. அதனால ஏற்பாடு பண்ணா அந்த புறாக்கள்லாம் என்ன பாக்குறாங்க, எல்லா புறாக்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இங்க பார்ப்பா, இங்க எந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. புறா பேசுவாங்களான்னா இது ஒரு கதை தானே, சரிங்களா? கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. சோ அதனால நம்ம இங்க இருந்து இப்போதைக்கு வீடு காலி பண்ணிக்கலாம். இந்த கோயில்ல இருந்து காலி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண, அங்க ஒரு சர்ச் இருக்கு பாரு, சர்ச்சில் போய் உட்காந்துக்கலாம். அங்க ஏற்கனவே கொஞ்சம் புறா கூட்டங்கள் இருக்காங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த புறா கூட்டம் கூட சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து யாரு, அந்த ஏற்கனவே சர்ச்சில் இருந்த புறாக்களும் இங்க இருந்து கோயில இருந்து போன புறாக்களும் ஒன்னா ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, December 25 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. இப்ப சர்ச்சில் இருக்க புறாக்களும் கோயிலிருந்து போன புறாக்களும் என்ன ஒன்னா கிளம்பி அடுத்தது மசூதியில் இருக்கக்கூடிய புறாக்கள் கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? மசூதியில எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அங்க இருக்கிற புறாக்கள் எல்லாமே சேர்ந்து இருக்காங்க. இப்ப என்ன பண்ணாங்க, கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்ப மசூதியை ரீஒர்க் பண்றாங்க. அதனால அங்க இருந்து புறாக்கள், எல்லா புறாக்களும் கிளம்பி கோயில்ல உட்காந்துடுறாங்க. சரிங்களா? இப்ப கீழே கோயில உயரத்துல இருக்காங்க, கோபுரத்துல உயரத்துல இருந்து அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே 2 மனிதர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சண்டை? மதம், அதாவது ஜாதி மதம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஒரு குட்டி புறா ஒரு அம்மா புறா கேட்டுச்சான், அம்மா நம்மளாம் இங்க ஒத்துமையா தானமா இருக்கிறோம், அங்க கிறிஸ்டியன், அதாவது மாஸ்க்ல இருந்த புறாவும் சர்ச்சில் இருந்த புறாவும் இந்த கோயில்ல இருந்த புறாவும் நம்ம எல்லாம் ஒத்துமையா தானமா இருக்கிறோம், இந்த மனிதர்கள் மட்டும் ஏமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கீழே அந்த இன்னும் தாய் புறா சொல்லிச்சான், அம்மா புறா சொல்லிச்சான், அவங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு, அதனால மதம் பிடிச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? மதம் பிடிச்சிருக்கு, அதனால மதம் பிடிச்சிருக்கு. மதம்ங்கிறது இந்த ஜாதி மதம் சொல்லக்கூடிய மதம் பிடிச்சிருக்கு. அதனால மதம்னா வெறி, யானைக்கு மதம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வெறி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் க்ளோஸ்டு லொகேஷன், க்ளோஸ்டு மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் ஓப்பன் ஆகணும். எனக்கு இது மட்டும்தான், இதுவே கிடையாது, இந்த பிரபஞ்சமே நம்ம ஓப்பன்ல தான் இருக்கு. அப்ப நம்ம மனம் முதல்ல திறக்க வேண்டும். மனம் ஓப்பன் ஆனாதான் இந்த சிம்பாலிக் விஸ்டம்லாம் நமக்குள்ள கிடைக்கும். அது எப்படிங்க கிடைக்கும்? அது எப்படிங்க உண்மையா? இது கேட்கிற கேள்வி என்னது? க்ளோஸ், நம்ம மனசை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அர்த்தம். மூடி வச்சிருக்கோம், பூட்டி வச்சிருக்கோம், பத்திரமா போட்டு சாவி தொலைச்சிட்டோம். ஐயா, யாரோ வண்டி சவுண்ட்லாம் கேக்குது, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. நன்றி ஐயா. வணக்கம். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்க அந்த கோயில் சமாச்சாரம்.
இந்த இது வந்துங்க ஹேராம் அப்படிங்கிற படத்துல ம் ரொம்ப அட்டகாசமா சொல்லியிருந்தாங்க. ஆனா அது புரியல. ம் அது ம் ஆனந்த விகடன்ல அது விளக்கம் சொன்னங்காட்டி தான் புரியுது. அதாவது மத வெறி கொண்டுட்டு எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அத ஒரு சீன் காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதம் பிடிக்க வேண்டிய யானை கட்டி வச்சுட்டு அமைதியா இருக்குது. அப்படிங்கிற மாரி அந்த சீன் வருங்கய்யா. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அதுதான் சொன்னீங்க இப்போ. நன்றிங்க சார். நீங்களும் நிறைய படம் பார்ப்பீங்க போல இருக்கு என்னை பத்தி. ஓகே, சூப்பர். அப்ப நம்ம ஆஃபர்மேஷன் இப்ப என்ன சொல்ல போறோம்னா, ஐம் ஓப்பன் டு சிம்பாலிக் விஸ்டம்னா வந்து இந்த குறியீடுகளால் வரக்கூடிய அனைத்து ஞானத்தையும் நான் பெறுவதற்கு என் மனம் திறந்துள்ளது. மை சப்கான்சியஸ் அக்செப்ட் பவர்ஃபுல் சிம்பிள்ஸ் ஈஸிலி. என்னுடைய ஆழ்மனம் எல்லாத்தையும் பவர்ஃபுல் சிம்பிள்ஸ் ஈஸியா எடுத்துக்குது. பழைய சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்க போறோம். பழைய சிம்பிள்ஸ் எனக்காக வேலை செய்கிறது. ஐ அலவ் கிளாரிட்டி, ப்ரொடெக்ஷன் அண்ட் அபேண்டன்ஸ். எனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு கிளியரா தெரியணும், கிளாரிட்டி கிடைக்கணும். இது நான் செய்யறது சரியா தவிர ஆம் இன் த ரைட் பாத். நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா எல்லா விஷயத்திலும், பொருளாதாரத்திலும் சரி, எல்லா உறவுகளையும் சரி, எல்லா விஷயத்திலும் ப்ரொடெக்டடா இருக்கணும். எனக்கு அபரிவிதமாக எல்லாம் கிடைக்கிறதா? நாட் ஒன்லி மணி. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் இதெல்லாம் எனக்கு அபேண்டன்ஸா கிடைக்கிறதா? அபரிவிதமாக கிடைக்கிறதா? எஸ், ஐ எம் அலவ். நான் என்னை அலோவ் பண்ணுகிறேன். எனக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும், எனக்கு தேவையான விஷயம் எல்லாமே அபரிதமாக கிடைக்கிறதுக்கும் நான் அலோவ் பண்ணுகிறேன். இதை வந்து நம்ம கிளாஸ்ல இன்னும் நல்ல டெப்தா கத்துக்கலாம் இந்த அஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? இந்த நடுவில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட் சிம்பிளை பாருங்களேன். உங்க மொபைல் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? சூப்பர். அந்த சிம்பிள் பாருங்களேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நடுவுல அந்த இன்ஃபினிட் சிம்பிள் நடுவுல அந்த 2 இது ஜாயின் ஆகுது பாருங்க. அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க வேற எதையுமே யோசிக்க வேண்டாம், வேற எதையும் திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த இன்ஃபினிட் சிம்பிளை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாருக்காவது கண்ணை மூடுன்னு தோணுச்சுன்னா அப்படியே கண்ணை முடிக்குங்க. அவங்க நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு. சூப்பர் சார். அதுக்குள்ள ஒரு ஃபேஸ் கட் தெரியும் சார். நல்லா சூப்பர் மாதிரியே இருக்கு. சூப்பர். அதெல்லாம் தெரியுதுன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க மனநிலையில் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. அந்த சிம்பிள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்க மனநிலையில் என்ன மாற்றம் வருகிறது? நம்மளோட சக்கரங்கள் உணர வைக்கிறது. ஓகே, சூப்பர் சார். சார் எனக்கு வந்து ரைட் ஐ வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. பட் ஆனா இத நான் பார்க்க ரைட் ஐல மட்டும் கொஞ்சம் நல்லா கண்ணு வந்து ஒரு ஒரு உறுத்தலாவே இருக்க மாரி இருந்தது. சூப்பர் மேடம். பாருங்க. எனக்கு வந்து லோகோ மல்டி ஆயிட்டு திரும்ப ஒன்று சிங்கிள் ஆகுது. சூப்பர். ஆமா சார். பிரைட்டா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஜாயின் ஆகிற மாதிரியே இருக்கு சார். சூப்பர் மேடம். சென்டர்ல பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே இதாகிற மாதிரியே இருக்கு சார். சூப்பர் மேடம். பாருங்க. சுருங்கி விரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க சார். சூப்பர் மேடம்.
8 திசைகளையும் குறிக்குது இல்லையா? 8 திசைகளையும் குறிக்கிறது. சூப்பர். சூப்பர். போதுங்க. இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் கத்துக்கும் போது இன்னொன்று, இது வந்து ரூன் சிம்பிள் கிடையாது, இது இன்ஃபினைட் சிம்பிள். சரிங்களா? அந்த ரூன் சிம்பிள்ஸை பத்தி கத்துக்கிட்டு அந்த சிம்பிள்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தணும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல சார். கண்டினியூவா அப்படியே சுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு சார். அருமை சார், அருமை சார். there is no beginning, there is no end. infinite. சார் பிளாக் கலர் போர்டுல ரோஸ் கலர் லைட் எரியுற மாதிரி தெரியுதுங்க சார். அருமை, அருமை சார். ஓகேங்களா? நம்ம ரூன் சிம்பிள் ஆக்சுவலா கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கிட்டு, எங்க என்னென்ன சிம்பிள் என்னென்ன வேல்யூ ஆனது, அது எப்படிலாம் பயன்படுத்த போறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம சீக்கிரம் டெவலப் ஆக போகிறோம். நம்ம 24 சிம்பிளும் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா 24 யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. 24 நமக்கு எது தேவை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா படிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், ஒருவேளை 24 நமக்கு தேவைப்படுமோ அப்படி இருக்கும். அட ஒரு சிம்பிள் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அட இந்த சிம்பிள் நிச்சயமா நமக்கு தேவைப்பா, கரெக்ட், நமக்கு நிச்சயமா தேவைப்படுது. அடுத்த சிம்பிள் இதுவும் தேவைப்பா, அடுத்த சிம்பிள் அட அதுவும் தேவைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பேஸா நமக்கு எந்த சிம்பிள் தேவைப்படுகிறதோ அந்த ஒரு சிம்பிள் பயன்படுத்த வாழ்க்கை அடுத்த நிலை வர வர அடுத்தடுத்த சிம்பிள் நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். அதனால எல்லா சிம்பிளும் கத்துக்கணும். ஆரம்பத்துல ஒரு சிம்பிள் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஈஸியா வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய முன்னோர்களுடைய எனர்ஜி, நம்மளே வந்து ஒரு பிறவில வேற யாராவது இருந்திருக்கலாம். நம்மளே போன பிறவில பெரிய அரசரா இருந்திருக்கலாம். நீங்க வந்து ஒரு பிரின்சஸா இருந்திருக்கலாம் போன பிறவில. அது என்ன படம், ஏதோ ஒரு படத்துல வருவாங்களே பிரின்சஸ், நல்ல ஃபேமஸா வச்சுங்க படம் கூட. தேவசேனான்னு இந்த ஹீரோயின் பேரு பாகுபலி சார். பாகுபலி, கரெக்ட். அந்த மாதிரி நீங்க பிரின்சஸா கூட இருந்திருக்கலாம். விஜய் நடிச்ச புலி படம் மாதிரி. ஓகே, சரிங்களா? எப்படியான இருந்திருக்கலாம். அங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அங்க உங்களோட அறிவு நிலை, அங்க உங்களோட நாலேஜ், அங்க உங்களுடைய ஞானம் இப்ப மறுபடியும் நமக்குள்ள வந்து சேரும். இந்த உலகத்துக்கு தான் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிப்போம். நீங்க உங்களை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அது உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வெறும் 1% தான். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் வந்து எம்பி வந்து திருவண்ணாமலையில ஒரு சித்தரை பார்க்க போனாரு. அப்ப வந்து சித்தர் வந்து அவரை வந்து கேக்குறாரு, நீ யார் அப்படின்னு கேக்குறப்ப, நான் வந்து எம்பி அப்படின்னு கேக்குறப்ப, அது இல்ல நீ யார் அப்படின்னு அந்த ஒரே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு. கடைசியில வந்து அவருக்கு என்னன்னே புரியல. கடைசி வரைக்கும் அந்த இவர் எம்பிக்கு, அதாவது நீ யாருன்றத ஃபர்ஸ்ட் நீ உணரணும். இதெல்லாம் வந்து உனக்காக கொடுக்கப்பட்ட பதவி, மனைவி, மக்கள், செல்வங்கள், இதெல்லாம் தாண்டி உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்காது. நீ உணரும் பொழுதுதான் நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் ஒளிஞ்சிருக்கு, நீங்க அதை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நீங்க வாழ போறீங்க, உண்மையாவே நீங்க யாரு, அதை எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ போகிறோம் இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த நேரத்துல. இப்ப அதற்காக தான் பிரபஞ்சம் நம்மளை செலக்ட் பண்ணி இந்த பயிற்சி வகுப்பு கத்துக்க வைக்கிறாங்க. இதுல ஜாயின் பண்ணுங்க. 25ஆம் தேதியில நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வாரத்துல 2 கிளாஸ் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையும் இருக்கும் கிளாஸ். காலையில 6 மணிலிருந்து 7 மணி கிளாஸ் நடக்கும். மொத்தம் 24 சிம்பிள் நம்ம கத்துக்க போகிறோம். அந்த 24 சிம்பிள் எப்படி பயன்படுத்துவது, எந்த இடத்துல எங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலை, உயர்ந்த நிலை வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த சிம்பிள்னால பல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயம் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், வெளியில வர ஆரம்பிக்கும். தூங்கிக்கிட்ட சிங்கத்தை எழுப்பிட்டுறாத, தாங்க மாட்டேன், அந்த மாதிரி நமக்குள்ள தூங்கிக்கிட்ட சிங்கம் எழுந்திருக்கும். சார் நான் ஒரு டவுட் கேக்குறேன், கேளுங்க சார். எனக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் சார், ஒருத்தர் காரைக்குடில ஒருத்தர் ஹீலிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னு. அவர் வந்து எனக்கு வந்து அங்க இருந்து நான் வந்து ஜின்முத்திரில உட்காந்துருந்தேன். அப்ப எனக்கு அங்க இருந்து வந்து சக்ராஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணாரு. அதாவது இந்த மணிப்பூரா, மூலாதாரம்,
இப்ப அங்க இருந்து பண்றப்ப அந்த அந்த எனக்கு அந்த ஃபீல் ஆனுச்சு. அந்த முதுகுல அந்த சக்கரம் வந்து சுத்துறது. அது மாரி இப்ப இது நம்ம ஒவ்வொன்னா பண்ண நம்ம அந்த சக்கராஸ்லாம் ஆக்டிவேஷன் ஆகுமா? எல்லாமே ஒரு இன்னும் தொடர்புல இருக்கிறது தான் சார். சக்கரங்கள், நம்மளோட ஆர்கன்ஸ், உள்ள இருக்கோட ஆர்கன்ஸ், கிளாண்டு, நம்ம கலர்ஸ், கிரகங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு இன்டர் கனெக்டட் தான். ஆ, ஆ. அதெல்லாம் சரியானதும் எல்லாமே சரியாகும். ஸோ வாழ்க்கை மொத்தமா சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. அதனால எல்லாம் கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டேங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல ஒரு அட்மின் நம்பர் இருக்கும். அந்த அட்மின் நம்பருக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் அனுப்புங்க. நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். 9543 சாரி 9543 9385 99 4126 9385994126. சார் இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு சார் ஆக்சுவலா இதுக்கு? இந்த கிளாஸுக்கான ஃபீஸ் வந்து 963 மேடம். ஓகே சார். இப்ப வந்து எனக்கு இன்னொரு டவுட். இப்ப நம்ம ரேக்கில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் நம்ம கத்துக்கிறோம்ல, அத வந்து இன்னொருத்தருக்கு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. இன்னொருத்தருக்கும் அதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப இது வந்து இப்ப இது கத்துக்கிறது வந்து இப்ப இது நமக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமா? இந்த சிம்பிள் நீங்க வரைய போறது கிடையாது. நீங்க பிராக்டிஸ்னா பார்க்க தான் போறீங்க. அதனால நீங்களே உங்களுக்கு கத்துக்கலாம், நீங்களே பண்ணலாம். இந்த சிம்பிளை வச்சு நீங்க மற்றவங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. கிளாஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்க கூடாது. யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நீங்க பயன்படுத்துன்னு கூட சொல்லலாம். அது கிளாஸ்ல வருவோம், நம்ம சொல்லி தருவோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க சார். எனக்கு வெளியே போயிட்டேங்க சார் தெரியாம. சரி, அதாவது அவங்க மேடம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த சிம்பிள்ஸை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தலாமா? ரேக்கில வந்து நமக்கு செல்ஃப் ஹீலிங் பண்றதுக்கும் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கவும் பயன்படுத்தும். இதை வந்து சார் அதுக்கு முன்னாடி ஃபீஸ் சொன்னீங்க 963. 963 ஆமாங்க. ஃபீஸ் வந்து 963. நம்பர் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஃபோன் நம்பரா? சரி, ஃபீஸ் வந்து 963. ஃபோன் நம்பர் 93 சாரி, நான் ஃபோன் நம்பர் சொல்றாங்க. 9385 99 4126. சார் இப்போ 19th வந்து ஃப்ரீ கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா? அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆமாங்க. 180 டேஸ்க்கு. அது எப்படிங்க சார் நாங்க ஜாயின் பண்றது? அது நீங்க உங்களுக்கு லிங்க் வந்துரும். இப்போ எப்படி உங்களுக்கு லிங்க் வந்துச்சோ அதே மாதிரி அந்த 180 டேஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்துரும். அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்கான லிங்க் உங்களுக்கு வந்துரும். அந்த லிங்க்ல கனெக்ட் பண்ணி நீங்க தாராளமா அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் டெய்லி மார்னிங் 4:35 ல இருந்து 5:35 வரைக்கும் இருக்கேங்க சார். அந்த கிளாஸ் எப்படிங்க சார்? இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு மேடம். 4:55 ல இருந்து 5:30 வரைக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. மெடிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஜாயின் பண்ணலாமாங்க சார்? ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே. காலையில லிங்க் வந்துருது பாத்தீங்களா? ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு தனியா லிங்க் தருவீங்களா சார்? அதுக்கு தனி லிங்க் மேடம். அதுக்கு தனி லிங்க் வந்து அந்த குரூப்ல வந்துரும். இப்ப நாங்க இன்னைக்கு தாங்க இதுல ஜாயின் பண்ணிருக்கோம். அப்ப காலையில ஜாயின் பண்றதுன்னா அதுக்கு எப்ப லிங்க் அனுப்புவீங்க? அதாவது ஹீலிங் ஹேண்ட் குரூப் 10 அப்படின்ற குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இது இப்போதான் நான் ஜாயின் பண்ணேங்க. உங்க நம்பர் சொல்லுங்க மேடம். 70 10 10 10 9 9 91 91 3658 சார். 3658 7010913658 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே. இந்த குரூப் இது எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த குரூப்போட லிங்க் அனுப்புறேன். சரிங்க சார். இன்னொரு டவுட் சார். இந்த 180 கிளாஸ்ன்னு சொன்னீங்களா, அதுல என்ன கத்து கொடுப்பீங்க? அதுல வாங்க, அதுல கத்துக்கலாம். அப்படிங்களா? இப்ப நம்ம எப்படி ஈவினிங்கா மார்னிங்களா சார்? அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஈவினிங் 6 to 8 இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். கிளாஸ் வந்து ஆக்சுவல் கிளாஸ் மார்னிங் இருக்கும். டைமிங் சார்? டைமிங் எல்லாமே அதுல சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்க சார். டைமிங் என்ன டைமிங், எவ்வளவு நாள் கிளாஸ், எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் அதுல சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்க சார். நல்லதுங்க சார். இது டோட்டலா நமக்கு எவ்வளவு நாள் கிளாஸ் சார்? வீக்லி ட்வைஸ். ஆனா நம்ம எவ்வளவு நாள் டோட்டலா கத்துக்க போறோம்? 8 கிளாஸ் மேடம். 8 கிளாஸஸ் இருக்கும். 8 கிளாஸ்.
எஸ் மேடம். சார் இந்த 963 ருபீஸ் கிளாஸ் சொன்னீங்க இல்லைங்க சார், அது எப்போ வரும், எப்படி நம்ம ஜாயின் பண்றதுங்க சார்? இப்போ சைக்கோ சிம்பாலஜி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதோட கிளாஸ் தான் 963. சார். இதுதான் 963 கிளாஸ். ஓஹோ, ஓகேங்க சார். 963 பே பண்ண இது பிறகு மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்க்கு மட்டும் வந்திருக்கோங்க சார். இப்போ பே கரெக்ட் பண்ணாலும் திரும்ப அடிஷனலா நாங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்க மேடம். ஓகே. தேங்க்ஸ் மேடம். சார் நேரடி வகுப்புங்களா ஆன்லைன் கிளாஸுங்களா? இது ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் சார். காலையில 6 to 7 ஆன்லைன் கிளாஸ் சார். சார் சார் ஓகே இந்த ஓகே கிளாஸ் சார் 6 to 7 ஆன்லைன் தாங்க சார். சைக்கோ சிம்பாலஜி ஆமாங்க, காலையில 6 to 7 ஆன்லைன் கிளாஸ். சார் எல்லா ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பணுமேங்க சார். ஈவினிங் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க சார். ரெக்கார்டிங்கும் அவைலபிள் இருக்குங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க காலையிலயும் பாத்துக்கலாம், ரெக்கார்டிங்கும் பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா. ஓகேங்க சார். சார் ரெக்கார்டிங் இதுல வந்து 963 சொன்னீங்களா சார் கிளாஸ் 25ல இருந்து? ஆமாங்க சார். இதுல என்ன சார் இதுல வந்து அதிகமா என்ன இதுல வந்து கண்டென்ட்? ரூன் சிம்பிள் தான் சார். இப்ப நம்ம ரூன் சிம்பிள்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். அதுல என்ன கத்துக்க போறோம் இப்ப சொல்லி கொடுத்ததுதான் இப்ப உங்களுக்கு. இந்த சிம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், எந்தெந்த சிம்பிள் எப்பப்ப பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது அந்த கிளாஸ் சொல்லி தருவோம். அப்ப நீங்க அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க மேடம். சார் இப்போ இந்த சிம்பிள்னால இப்போ நம்ம வந்து பர்சனல் growth, இப்போ எனக்கான வேலைக்கோ இல்ல எனக்கான ஹெல்த் growthக்கோ அது ஒண்ணு, இன்னொன்னு என் ஃபேமிலிக்கான growthம் நம்ம இதுல பண்ணிக்கலாமா? ரூன்ஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கான growth மேடம். ஓ, எனக்கு பர்சனலா எனக்கான பர்சனல் growth மட்டும். ஆமா, உங்களுக்கான growth. இப்ப ஃபேமிலிக்குன்னா யார் டெவலப் ஆகணுமோ அவங்க அதை பயன்படுத்தணும். சார் எனக்கான growthனா புரியலங்க சார். ஒரு நிமிஷங்க, அவங்க ஒரு நிமிஷம் மேடம், மைண்ட்ஃபுல்லாவா? ஒரு நிமிஷம் மேடம், அவங்களுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். சரிங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு பர்சனல் growth அப்படின்றது நீங்க உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கலாம், சாப்பிடுறது அவங்க தான். இப்ப இந்த சிம்பிள் பார்த்தா உங்களுக்கு இந்த பயன் கிடைக்கும்னு சொல்லலாம். அவங்க பார்த்தாதான் அவங்களுக்கு அது கிடைக்கும். ஓ, ஓகே ஃபைன் சார். இப்போ நமக்கு வந்து ரெய்கில வந்து நமக்கு லாஸ்டா நம்ம கிளாஸ் முடிக்கும் போது நமக்கு இது கொடுப்பாங்க இல்லையா, தீட்சை கொடுப்பாங்க. ஆமா மேடம். இது வந்து எந்த மாதிரி சார்? இப்போ நான் வந்து இதை வந்து இன்னொருத்தருக்கே சொல்லி கொடுத்தா கூட சொல்றேன், இப்போ நம்ம அதுக்கு தீட்சை எல்லாம் கொடுக்கணுமா இல்ல இது எப்படி? இந்த சிம்பிள் அதாவது நீங்க சொல்லி கொடுக்கலாம், தாராளமா எல்லா சிம்பிளும் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எப்ப சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கான பதில் தெளிவா தெரியும்னு சொன்னா தாராளமா சொல்லி கொடுக்கலாம். இல்ல பர்சனலா இப்ப எங்க வீட்டுக்கு மட்டும் சொல்றேன். இப்ப என் ஹஸ்பண்டுக்கே இப்ப நான் அதை வந்து எடுத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுக்கு அந்த பவர் இருக்கணும்ல. இப்ப வந்து நமக்கு தீட்சை கொடுத்தாதான் நம்ம இப்ப ரேக்கில எல்லாம் தீட்சை கொடுத்தாதான் அந்த சிம்பிள் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றோம்ல. பட் இதுல எப்படி அப்படின்ற மாதிரி இதுலயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் மேடம். அப்படிங்களா? அப்ப அவங்க அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலே அவங்களுக்கு ஓகேவா சார்? போதுமா நாங்க சொல்லி கொடுத்தாலே ஓகேவான்னு? அதாவது 1 time 2 timeக்கு இது ஓகே. இப்ப அவங்ககிட்ட இந்த இப்போ ஒரு மாத்திரை கொடுக்குறவங்க, இந்த மாத்திரையை சாப்பிட உடம்பு சரி அப்படின்னா கம்ப்ளீட்டா சரியாகணுமா? கம்ப்ளீட்டா சரியாது, அப்போதைக்கு சரியாகும். ஓகே. அவங்க எப்ப இதை முழுசா அவங்களும் கத்துக்கிட்டு அவங்களும் தீட்சையை வாங்கி அவங்க பயன்படுத்துறாங்க, அப்பதான் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே, சோ இது இண்டிவிஜுவலுக்கான ஒரு விஷயம். ஆமா மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். மேடம் தனித்தனியா, அதாவது இந்த சிம்பிளை நீங்க பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். நடுவில் ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்களே கோமதி மேடம், அவங்களுக்கு சொல்றேன் மேடம். உங்க வாழ்க்கையை பிசிக்கலா நம்ம growth ஆகுதா இல்ல மென்டலி நம்மளுக்கு கிளாரிட்டி? இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த சிம்பிள் யூஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த பாத்து எல்லாமே எல்லாத்துக்குமே 24 சிம்பிள், ஒரு சிம்பிள் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்ப எந்த சிம்பிள் எங்க பயன்படுத்தும் நீங்க தெளிவா தெரிஞ்சு அந்த சிம்பிள் பயன்படுத்தும் போது உங்க பிசிக்கல் growth இருக்கும், மென்டல் growth இருக்கும், ஒரு வேலையான விஷயங்களா இருக்கும், பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேங்க, நம்ம எல்லாரும் 25 லைஃப் growth இந்த சிம்பிள் கத்துக்கிட்டா. ஆமாங்க, லைஃப் growth ஆகும். கரெக்டா சொன்னீங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 180 டேஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு இருக்கு. அதுல எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 17ஆம் தேதி வர 17ஆம் தேதி 6 to 8 வந்து ஹேபிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுவும் இலவச பயிற்சி வகுப்பு தான். அது கிளாஸே அது மார்னிங் ஆர் ஈவினிங் சார்? 17th ஈவினிங் மேடம், ஈவினிங் PM 6 to 8. ஓகே சார். அதுக்கு லிங்க் வந்துரும் இல்லைங்க சார்? ஆமா, எல்லா குரூப்லயும் லிங்க் வந்துரும் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம்.
இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுட்டு அது உத்து பார்த்துட்டு இருந்தாவே போதுமாங்க சார்? மேடம் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒரு சாம்பிளா கொடுக்கறது. ஓஹோ. சரிங்களா? இதை தவிர 24 சிம்பிள் தனியா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை கத்துக்கிறது அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணா அதை பார்க்கணும். ஓகேங்க சார். ஓகே, நல்லது மேடம். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல கண்டினியூஸா அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சைக்கோ சிம்பாலஜி ரூன் சிம்பிள்கான கிளாஸ் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நம்ம காலையில எல்லாருமே மீட் பண்ணலாம். அனைவருக்கும் தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.